ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய சமூகத்தில் குடும்பங்களாக இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் தேவனை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். கடந்த 7 மாதங்களும் தேவ கிருபையும் தேவனுடைய சமூகமும் நம்மை தாங்கி நடத்தினதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியின் திருநாளுக்கு பின்வரும் 11வது ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இந்த நாளை நாம் மறுரூப திருநாளாகவும் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். நாமும் ஒரு நாளில் தேவ சமூகத்தில் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து தரித்திருப்போம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர் என்று சொல்லி தேவநாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஆண்டவரே, நீரே எங்களுடைய ராஜா, நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய இரட்சகர். வாழ்நாள் முழுவதும் உண்மையாய் உம்மை சேவிக்கும் சிலாக்கியத்தை தாரும். இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கவும் தோத்தரிக்கவும், எங்களுடைய வாழ்க்கை மறுரூபப்படவும், இது நிமித்தமாக என்றும் உமக்கு சாட்சியாக ஜீவிக்கவும், எங்களுடைய சமுதாயத்திற்கு எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக காணப்படவும் நீர் உதவி செய்யும். தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 6 பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை. Toda
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, மறுரூபமாகி நாங்களும் ஒரு நாளில் மறுரூபப்படுத்தப்படுவோம் என்கிற நம்பிக்கையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனங்கள் அனுதினமும் எங்களை மறுரூபப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கை அனுதினமும் பரிசுத்தம் அடைவதற்கு உதவி செய்யட்டும். எங்களை நாங்களே மாற்றி அமைக்கவும், உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது உம்மோடு கூட மறுரூபப்படவும் கிருபை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராம புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 வரை. The book of Exodus, chapter 24, verses 12 to 18. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில்
ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவரிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி. வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 93 முழுவதும். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. முதல் சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாக இருக்கிறீர். கத்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. தெல்லான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், சமத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னிடத்திலே வல்லமையுள்ளவர். சபையார் சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிழ்ந்ததாக, ஆதியிலும் பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் மகிழ்ந்ததாக என்பது. ஆமென். சபையார் அமர்வும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 156 பாடுவோம். பாமாலை 156 உயர் மலை மீதினிலே. Oh
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 28வது வசனம் முதல் 36வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். லூக்கா 9வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் எங்களை மீண்டுமாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். கனி கொடுக்கும் வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் மறுரூபம் அடைதல், அதை குறித்து சிந்திப்பதற்கு நம்முடைய திருச்சபை அழைப்பு விடுத்திருக்கிறது. நம்முடைய திருச்சபையின் கேலண்டர் அடிப்படையிலே நாளை மறுநாள், அதாவது 6வது தேதி செவ்வாய்க்கிழமை மறுரூப திருநாள். அது செவ்வாய்க்கிழமை என்பதனாலே இன்றைய தினத்திலே நாம் மறுரூப அனுபவத்தை குறித்து சிந்திப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த மறுரூப அனுபவம் அல்லது இந்த மறுரூப காட்சி கற்றுத்தரும் ஒரே ஒரு பாடம், அவருக்கு கேளுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் கேளுங்கள். லிசன் டு ஹிம். அதுதான் இந்த மறுரூப மலையினுடைய பாடமாக அமைகிறது. ஒரு முறை ஒரு கணவன் மருத்துவரிடத்திலே, ENT மருத்துவரிடத்திலே செல்கிறார். என்னுடைய மனைவிக்கு காது கேட்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் என்னுடைய துணைவியாரோ காது கேட்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. நான் எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறேனோ என்னுடைய துணைவியார் என்னை திட்டுகிறார், இல்லை என்னுடைய காது ஒழுங்காக கேட்கிறது என்று சொல்லிவிடுகிறார். இதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்கும் பொழுது மருத்துவர் ஒரு ஆலோசனை சொன்னார். உன்னுடைய துணைவியாரிடத்திலே நீ முதலிலே தூரத்தில் இருந்து பேசிப்பார். அது கேட்கவில்லை என்றால் கொஞ்சம் அருகாமையில் செல். அதுவும் கேட்கவில்லை என்றால் இன்னும் அருகாமையில் செல். அதுவும் கேட்கவில்லை என்றால் அவருடைய காதிலே சென்று நீ
பேசிப்பார். அப்பொழுது நாம் கண்டுகொள்ளலாம் அவருடைய காது கேட்கும் திறமை எப்படியாக இருக்கிறது என்று. இந்த யோசனை இந்த மனிதருக்கு மிகவும் அருமையாகப்பட்டதினால் வீட்டிற்கு வந்து அந்த மாலையிலே தன்னுடைய மனைவியினிடத்திலே மிகவும் அன்பாக கேட்கிறார். ஹனி, வாட் இஸ் a டின்னர் ஃபார் டுடே? இன்றைய தன்னுடைய பெட்ரூமிலிருந்து கேட்கிறார், இன்றைக்கு இரவு உணவு என்ன? மனைவியினிடந்து பதில் வரவில்லை. ஆக தன்னுடைய ஹாலில் வந்து தன்னுடைய துணைவியாரிடத்தில் பேசுகிறார். இன்று இரவு உணவுக்காக என்ன ஆயத்தம் செய்திருக்கிறாய் என் அன்பு மனைவியே என்று கேட்கிறார். அதற்கும் அந்த மனைவியினிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இன்னும் கொஞ்சம் அருகாமையில் சென்று பேசுகிறார். இன்று இரவு என்ன உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? அதற்கும் பதிலில்லை. ஸோ இவர் உறுதி செய்து கொண்டார், என்னுடைய மனைவியின் காது கேட்கும் திறமை முற்றிலுமாக மறைந்து விட்டது. மிகவும் பின்னாக சென்று அந்த மனைவியின் காதிலே அவர் கேட்கிறார், என் அன்பு மனைவியே, இன்று இரவு உணவிற்காக என்ன சமைத்திருக்கிறாய்? மனைவி வெகு கோபப்பட்டவளாக, 4வது முறையாக சொல்லுகிறேன், இன்று இரவு சாப்பாடு ரைஸும் சாதமும் பருப்பு குழம்பும் தான் என்று 4 முறையாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மீண்டுமாக உங்களுக்கு கேட்கவில்லையா? கேட்காதிருந்தவர் கணவர், ஆனால் மனைவியின் மீது சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்று பல வேளைகளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேதத்தை நாம் வாசித்தும் கேட்காதவர்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கேட்கிறோமா? லிசன் டு ஹிம். அதுதான் இந்த நாளின் சத்தியம், இந்த நாளின் போதனை. லிசன் டு ஹிம். இயேசுவானவருக்கு நீங்களும் நானும் கேட்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெகு வேகமாக இந்த சம்பவத்தை குறித்து நாம் சிந்திப்போம். லூக்கா சொல்லுகிறார் 8 நாட்களுக்கு பின்பு, மத்தேயு மார்க்கு சொல்லுவார்கள் 6 நாட்களுக்கு பின்பு. ஆனால் அது நமக்கு முக்கியமல்ல. 8 நாட்கள் என்றால் லூக்கா எதனை குறிப்பிடுகிறார்? இங்கே நீங்கள் இதே அதிகாரத்திலே படிப்பீர்கள் என்றால் இதற்கு முன்பதாக 3 காரியங்கள் நடக்கிறது. முதலாவதாக பேதுரு நீர்தான் மேசியா என்று அறிவிக்கிறார், அது முதலாவது காரியம். இரண்டாவதாக ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து அறிவிக்கிறார், நான் இப்படியாக பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்று, அது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக வரப்போகிற ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசுவானவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 சம்பவங்களும் நடந்து முடிந்த 8 நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் பரத்திற்கு ஏறுகிறார், மறுரூபம் அடைகிறார். இதைத்தான் 8 நாட்களுக்கு பின்பு என்று லூக்கா நமக்கு கற்றுத்தருகிறார். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த சம்பவத்திற்காக 3 மனிதர்கள் மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த 3 மனிதர்களும் ஆண்டவருடைய இன்னர் சர்க்கிள் என்று எப்பொழுதும் சொல்லப்படுவர். இந்த 3 மனிதர்களும் இந்த ஒரு சம்பவத்தில் மாத்திரமல்ல, இன்னும் வேறு 2 சம்பவங்கள், அதாவது கெத்செமனேயிலே ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாகவும் யவீருவின் மகளை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாகவும் இந்த 3 பேர் மாத்திரமே இயேசுவோடு அழைத்து செல்லப்பட்டனர். இவர்கள் 3வரும் தான் ஆண்டவரோடு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அருகில் இருந்தவர்கள் என்பதையும் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இன்னும் 2 பேர் இந்த பகுதியிலே நமக்கு காட்சி தருகின்றனர். அவர்கள்தான் மோசே மற்றும் எலியா. பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு, மரித்து போனவர்களிடத்தில் பேசுவது தவறு என்று. ஆனால் அதை குறித்து நான் சரி தவறு என்று சொல்லுவதற்கு இங்கு வரவில்லை. ஏனென்றால் சவுலை குறித்து நாம் சொல்லும் பொழுது, சவுல் மரித்து போன ஆவிகளை எழுப்பி அவரிடத்திலே அஞ்சனம் கேட்டான், குறி சொல்வதை கேட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே மரித்து போனவரிடத்தில் பேசக்கூடாது. இன்னும் பல பகுதிகள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்திலே இயேசுவானவரோடு மரித்து போனவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இதனை வைத்துக்கொண்டு இல்லை பேசுவது நியாயம்தான் என்று சொல்லி நியாயம் தீர்ப்பதற்கும் நான் வரவில்லை. மரித்து போனவரிடத்தில் பேசுவது என்றால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்முடைய சமுதாயம் அறிந்திருக்கிறது, நாம் அனுதினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். மரித்து போனவரிடத்தில் பேசி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஆத்மீக நன்மைகளும் ஏற்பட போவதும் கிடையாது. அநேக கிறிஸ்தவ சமுதாயம் இதனை மேற்கோள் காட்டி மரித்தவர்களிடத்திலே அல்லது மரித்த நம்முடைய மூதாதையர்களிடத்திலே பேசுவதில் தவறு இல்லை என்று சொல்லுவதும் உண்டு. அது உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வேதம் அதற்காக இந்த ஒரு பகுதியை தவிர வேறு எங்கும் நமக்கு அனுமதி தரவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த மோசேயும் எலியாவும் மாத்திரம் வர வேண்டும்?
இந்த மோசேயை விட பெரிய நபர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே கடந்து சென்றிருக்கிறார்களே. ஆபிரகாம், அவர்தான் இஸ்ரவேல் சமுதாயத்தின் முன்னோடி. அவர் இந்த முழு சமுதாயத்திற்கும் ஒரு விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் வந்திருக்கலாமே, ஏன் மோசே எலியா என்று சொல்வீர்கள் என்றால், இந்த மோசே எலியாவினுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அனுபவங்களுக்கு ஒத்து போவதாக காணப்படும் என்று நாம் சொல்லக்கூடும். எப்படி என்றால், மோசே 40 வருடங்கள் தன்னுடைய மனிதர்களை விடுவிப்பதற்காக பார்வோனின் முன்பதாகவும் மற்றும் தன்னுடைய சொந்த மக்களாலும் எதிர்ப்புகளையும் பலவிதமான சூழ்நிலைகளையும் சந்தித்தவன். மோசேயின் மனிதர்கள் ஒருபொழுதும் மோசேக்கு ஆதரவாக பேசியதே கிடையாது. எப்பொழுதும் மோசேயை கல்லறிவதற்கு கூட அவர்கள் ஆயத்தப்பட்டு விட்டனர். மோசே கடந்து சென்ற பாதை கரடுமுரடான பாதை. மோசே கடந்து சென்று மக்களை விடுவித்து வந்த பாதையை நினைவூட்டி ஆண்டவருக்கு உற்சாகப்படுத்துவதற்காக மோசே, ஏனென்றால் இயேசுவானவரும் அந்த பாதையில் கடந்து செல்ல இருக்கிறார். எந்த மனிதர்களும் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மோசே, உன்னுடைய அனுபவத்தை இயேசுவினிடத்திலே நீ பகிர்ந்து கொள். என்னுடைய மகன் இயேசுவானவர் சோர்ந்து போகக்கூடாது. ஆக மோசே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர்களும் இயேசுவானவருடைய மரணத்தை குறித்து தான் பேசுகிறார்கள். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எலியாவினுடைய வாழ்க்கையும் சுலபமாக இருந்ததே கிடையாது. தன்னுடைய சொந்த மனிதர்களால், சொந்த ராஜாக்களினால், சொந்த மனிதர்கள் அவரையும் ஓட ஓட விரட்டினவர்கள். அவரும் தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓடி ஒளிந்தவர் தான். இந்த மோசே மற்றும் எலியாவினுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இயேசு கிறிஸ்து சந்திக்க இருக்கிற சிலுவை மரணத்திற்கு ஒத்துப்போவதாகவும் அதற்கு அவரை இன்னும் ஆயத்தப்படுத்துவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவும் அமையும் என்று சொல்லி, ஒருவேளை இந்த மோசே மற்றும் எலியா இங்கு வந்திருப்பார்கள் என்று நாம் ஊகிக்க முடியும். ஊக்கப்படுத்துவதற்கும் அவரை அந்த சிலுவை மரணத்திற்காக ஆயத்தப்படுத்துவதற்காகவும். இந்த மறுரூப மலையின் சம்பவம் 3 காரியங்களே நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது காரியம், த பர்பஸ். இந்த மறுரூப சம்பவம் ஏன் ஏற்படுகிறது, அதனுடைய பர்பஸ் என்னவென்றால், வேதவசனம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்க கேட்ட பகுதியின் 1வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். 26வது வசனத்திலே அவர்கள் ஜெபிப்பதற்காக அவர் 28வது வசனத்திலே ஜெபம் பண்ணுகிறதற்காக அவர் மலையின் மேல் ஏறுகிறார். இயேசுவினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஜெபத்தை ஆதாரமாக கொண்ட வாழ்க்கை. ஜெபத்தினால் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளையும் சவால்களையும் சந்தித்தவர். அவருடைய இந்த மறுரூப அனுபவம் ஜெபிப்பதற்காக மலையில் ஏறும் பொழுது அவரை ஆயத்தப்படுத்தி விட்டது. அது மட்டுமல்ல, அவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுதும் வானம் திறந்தது. எப்பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கையிலே வானம் திறந்து, இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் என்று அவர் அறிவிக்கப்பட்டார். இன்னும் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக இரவு முழுவதும் அவர் ஜெபத்திலே செலவிட்டார். இன்னும் சிலுவைக்கு செல்லும் முன்பதாக ஜெபத்தை தன்னுடைய ஆதாரமாக கொண்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவினுடைய வாழ்க்கை ஜெபத்தை ஆதாரமாக கொண்டிருந்தது. ஜெபத்தின் மூலம் வாழ்க்கையின் சோதனைகளையும் வேதனைகளையும் வாழ்க்கையின் கரடுமுரடான சம்பவங்களையும் அவரால் மிகவும் லகுவாக சந்திக்க முடிந்தது. அன்பின் திருச்சபையே, இந்த நாளிலே ஜெபம் என்கிறதான மிக உன்னதமான ஆயுதத்தை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இந்த சமுதாயம் எதுவுமே பெற்றிராத மிகவும் உன்னதமான ஆயுதம். இந்த ஜெபத்தினால் நாம் சாதிக்கப்பட முடியாதவைகளையும் சாதித்து விட முடியும். ஜெபத்தினால் நாம் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான ஆயுதம் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இங்கும் ஆண்டவர் மறுரூப மலையிலே அவருக்கே தெரியாது நான் மறுரூபம் அடைய போகிறேன் என்று அவர் ஜெபிக்கும் பொழுது சீடர்களுக்கு முன்பதாக மறுரூபம் அடைந்து உன்னதத்தின் மகிமையை காட்சி தருகிறார். திருச்சபையே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையின் முழுமையான மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்களையும் கரடு முரடுகளையும் சந்தித்து வெற்றியின் பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் என்றால், ஜெபம் என்கிறதான ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்வதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, the prayer will not change, prayer will change our view of God. Prayer will not change God. நம்முடைய ஜெபம் கடவுளை ஒருபொழுது மாற்றாது. ஏனென்றால் கடவுள் அப்படியே இருக்கிறார். நான் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராக, அவர் மாறாதவர். நான் ஜெபிக்கும் பொழுது
அவர் யார் என்பதை நான் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. இட் சேஞ்சஸ் அவர் பெர்செப்ஷன் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நான் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த ஜெபம் எனக்கு உதவி செய்கிறது. இட் சேஞ்சஸ் அவர் வியூ ஆஃப் அதர்ஸ். இது மற்ற மனிதர்களை நான் பார்க்கிற பார்வையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஜெபம் உதவி செய்கிறது. நத்திங் as refreshing as prayer. ஜெபத்தை போல உங்களுக்கும் எனக்கும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது எதுவுமாகவே இருக்க முடியாது. prayer brings us peace. ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. prayer does not always change God, but it always change you and me. ஜெபம் ஒருபொழுதும் தேவனை மாற்றுவது கிடையாது, அது உங்களையும் என்னையும் மாற்றும். மாற்றம் பெறுகிற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருவோம். இரண்டாவது காரியம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், முதலாவதாக இந்த மறுரூப மலை ஆண்டவருடைய நோக்கம். உங்களுடைய என்னுடைய நோக்கம் இந்த சமுதாயத்திற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபத்தில் நேரத்தை செலவழிப்பது. இரண்டாவதாக இந்த மறுரூப மலை கற்றுத்தரும் காரியம் இது ஆண்டவருடைய, இட்ஸ் டாக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய உன்னத காரியத்தை குறித்து பேசுகிறது. 38வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், 36வது வசனத்திலே அந்த சத்தம் உண்டாகையிலே இயேசு ஒருவரே காணப்பட்டார். ஐயா, மோசேயும் எலியாவும் இம்மட்டுமாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் மறையவில்லை, சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சீடர்களின் கண்களுக்கு இயேசு ஒருவரே காணப்படுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு ஒருவரே மகிமையின் மேல் மகிமையானவர். எந்த ஒரு ஊழியக்காரனோ அல்லது எந்த ஒரு போதகரோ இயேசுவின் ஸ்தானத்தை ஒருபொழுதும் எடுத்துவிட முடியாது. ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை வேண்டுமென்றால் இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். இந்த நாட்களிலே அநேக ஊழியக்காரர்கள் என்னை நோக்கிப்பார், எனக்கு தொலைபேசியிலே பேசிப்பார், எனக்கு கடிதம் எழுதிப்பார், என்னிடம் என்று கூறுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த மறுரூப சம்பவத்தின் அனுபவம் இயேசுவை மாத்திரமே உன்னதராக காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய மீட்பை ஏற்படுத்தி கொடுத்த மோசே மறைக்கப்பட்டு விட்டார். தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியான எலியா மறைக்கப்பட்டு விட்டார். இயேசு மட்டுமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை மறுரூபம் அடைய செய்ய முடியும். நீங்களும் நானும் இயேசுவிடம் வந்தால் நாம் தானாக மறுரூபம் அடைந்து விடுவோம் என்கிறதை இந்த வசனம் நமக்கு சொல்லி அறிவிக்கிறது. ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள்? உலகத்திற்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியர்களுக்கும் நீங்கள் முக்கியம் கொடுப்பதை விட இயேசுவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசு மட்டுமே அங்கு காணப்படுகிறார் என்பது இந்த வசனம் சொல்கிறதான உண்மை. இந்த உலகிலே இயேசுவின் மகிமையை அழித்து போடுவதற்காக அநேக தத்துவ ஞானிகள் முன்வந்தனர், அநேக ராஜாக்களும் அநேக சாம்ராஜ்யங்களும் முன்வந்தன. ஆனால் எதுவும் இயேசுவின் ராஜ்யத்தை முறியடிக்க விடவில்லை. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஒப்புக்கொண்டு அவருக்கே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் அடைவோம். ஸோ இந்த மறுரூப சம்பவமானது உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியம், ஐயா, உங்களுடைய முழு நோக்கமும் உங்களுடைய முழு செயல்பாடுகளும் இயேசுவை மாத்திரமே மையமாக கொண்டு அமையட்டும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. கடைசியாக சொல்லப்படுகிறதான காரியம், லிசன் டு ஹிம். ஐயா, அவருக்கு நீங்கள் கேளுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கேட்டு அவர் சொல்லுகிறபடியுமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த வேத பகுதி நம்மை அர்ப்பணிக்கிறது. ஞானஸ்நானத்தின் சமயத்திலும் இதே குரல், இதே வார்த்தை, இவர் என்னுடைய குமாரன், இவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இவருடைய சத்தத்தை கேளுங்கள். இப்பொழுது மீண்டுமாக இந்த சத்தம் உங்களையும் என்னையும் அறைகூவல் விடுத்து சொல்லுகிறது, ஐயா, இந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? இந்த வார்த்தையை நீங்களும் நானும் கேட்கிறோமா? அநேக வார்த்தைகள், அநேக தொலைக்காட்சியில் காணப்படுகிற வார்த்தைகள், அநேக ஊழியர்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்கு இன்பமாக இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் வேதத்தை ஒத்துப்போகிறதாக இருக்கும் என்பதற்கு எந்த உறுதிப்பாடும் கிடையாது. அநேக ஊழியர்கள் அல்லது அநேக மனிதர்கள் வேதத்தில் இருப்பது போலவே பேசலாம், ஆனால் வேதம் பேசுகிறதை அநேகர் பேசுவது கிடையாது. ஆக எந்த மனிதன் பேசினாலும் அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் பொழுது, ஐயா, நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுங்கள், கேட்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டிற்கு வந்த பின்பதாக சோதித்து அறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வேதம் நான் சொல்லுவது சரி என்று சொல்லும் என்றால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். திருச்சபையே, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிற வார்த்தையை
கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அனுதினமும் வேதத்தை வாசித்து இருக்கிறோம். இந்த வேதத்தை பலமுறை வாசித்து முடித்து இருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் என்னை இன்னும் மறுரூபப்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் அர்ப்பணிக்கவில்லை. வேதம் என்னை திருடாதே, கொலை செய்யாதே, பொய் சொல்லாதே மற்றும் தவறான காரியங்களை செய்யாதே. ஆனால் நான் இன்றைக்கும் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த வேதத்தை நான் கேட்டு வேதத்தின்படி நான் மறுரூபம் அடையவில்லை. இந்த மறுரூப சம்பவம் நம்ம கற்றுத்தருகிற 3 காரியம். முதலாவதாக, ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இரண்டாவதாக, இயேசுவை உங்களுக்கு மாதிரியாக கொண்டிருங்கள். மூன்றாவதாக, அவர் சொல்லுவதை, வேதத்தின் வார்த்தைகளை கேட்டு நம்மை மறுரூபப்படுத்துவோம். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதர், அவர் ஆண்டவரை அறியாத மனிதர் ஒரு திருச்சபைக்கு வருகிறார். போதகர் சொல்லுகிறார், தொடர்ந்து நீ இந்த திருச்சபைக்கு வா, அப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறுவாய் என்று. இந்த மனிதனும் ஆலயத்திற்கு வருகிறான். 3 வாரம் முடிந்த பின்பதாக போதகரிடத்தில் வந்து சொல்கிறான், ஐயா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். போதகருக்கு மிகுந்த சந்தோஷம். என்னுடைய பிரசங்கம் ஒரு மனிதனை இப்படியாக மாற்றிவிட்டதென்று அவர் மார்த்தட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மனிதன் சொல்கிறான், ஐயா, உங்களுடைய பிரசங்கம் என்னை மாற்றவில்லை, நீங்கள் உங்களுக்கு பெருமைப்பட வேண்டாம். என்னை மாற்றிய சம்பவம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அந்த நாளிலே 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயம் ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் பொழுது பயங்கர பனியிலே வழுகி ஒரு பெண், மூதாட்டி பெண் விழுந்து விட்டாள். கொடுமையான வேதனை, அவருடைய கால் முறிந்திருந்தது. அந்த வேதனையிலும் அந்த பெண்ணிற்காக உதவி செய்வதற்காக நான் கடந்து செல்லும் பொழுது அந்த பெண்ணின் முகம் மிளிர்ந்திருப்பதையும் மிகவும் பிரகாசித்திருப்பதையும் என்னால் காண முடிந்தது. ஆக அந்த பெண்ணிடத்திலே அந்த பெண்ணின் வேதனையை குறித்து கேட்பதற்கு பதிலாக, ஐயா, அம்மா, இந்த வேதனையின் மத்தியிலே நீங்கள் எப்படி பிரகாசமாய் இருக்கிறீர்கள்? அந்த பெண் எனக்கு சொன்னது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அந்த பெண் இப்படியாக எனக்கு சொன்னாள், நான் அனுதினமும் இயேசுவை ஆராதிக்கிறேன், அனுதினமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அனுதினமும் அவர் போல் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆகவே அவர் என்னை பிரகாசித்திருக்கிறார். திருச்சபையே, எத்தனை ஆண்டுகளாக ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவன் என்கிறதான நாமத்தை பெற்றிருக்கிறோம். மறுரூபம் அடைந்திருக்கிறோமா? உங்களுடைய என்னுடைய முகங்களும் என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? இந்த சமுதாயம் என்னை பார்த்து இயேசுவை காணுவதற்கு உத்தேஜிக்கிறதா? நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சமுதாயத்திற்கு நம்மை மாதிரியாக காட்டுவோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும்
உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சேல் நடைபெறும். சேல் பாரிஸ் ஹாலில் சென்று அவர்களை ஆதரிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். மதிய உணவிற்கான அனைத்து உணவு வகைகளும் உங்களுக்கு அங்கு கிடைக்கும். மற்றும் மற்ற பொருட்களையும் வாங்கி பெண்கள் ஐக்கிய சங்கத்தினை உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபம் ஆலயத்திலே நடைபெறும். தயவு செய்து உபவாச ஜெபத்திற்கு முன் வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். 14வது தேதி ஆகஸ்ட் மாதம் முதல் 18வது தேதி ஆகஸ்ட் வரை டேராடூனில் வைத்து வாலிபர்கள் முகாம் நடைபெற இருக்கிறது. இதற்கான அறிவிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் நீங்கள் செல்ல விரும்புவீர்கள் அல்லது மற்றும் மேலும் விவரம் தேவை என்றால் மிஸ்ஸஸ் ஹெப்சிபா செல்வின் அல்லது மிஸ்ஸஸ் ஜோனத்தானை நீங்கள் அணுகும்படியாக அன்போடு கேட்கிறேன். நம்முடைய திருச்சபையின் சிபிஎம்எஃப் ரெக்கார்ட் அது நாம் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அநேகருடைய முகவரி தவறாக இருக்கிறது, அநேகருடைய தொலைபேசி எண்கள் தவறாக இருக்கிறது, உங்களுடைய அநேகருடைய வீடுகள் மாற்றப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் பிறந்திருக்கின்றனர் அல்லது திருமணம் முடித்திருக்கின்றனர். அவருடைய எந்த விபரமும் அங்கு ரெக்கார்டிலே எழுதப்படவில்லை. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சரியான டேட்டாவை கொடுத்து உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆஃப் சைஸ் ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டும் என்று அல்ல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோட்டோ எடுத்து தனித்தனியாக அவருடைய பெயர்களையும் கீழே எழுதி அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அதிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக அன்போடு கேட்கிறேன். பைபிள் ஸ்டடி ஏரியா வைஸ் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில பகுதிகளில் இன்னும் வேத பாடம் ரெகுலரைஸ் பண்ணப்படவில்லை. தயவுசெய்து பைபிள் ஸ்டடி லீடர்ஸ் தங்களுடைய ஏரியா வைஸ் பைபிள் ஸ்டடியை ரெகுலரைஸ் பண்ணும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் 13வது தேதி அக்டோபர் மாதம் நம்முடைய 77வது ஆண்டு விழா தமிழ் திருச்சபையினுடைய அந்த நாளை நாம் நினைவு கூற இருக்கிறோம். அதனை கொண்டாடுவதற்கு இருக்கிறோம். அதற்கான மேலும் விவரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அறிவிக்கப்படும். 1 கொரிந்தியர் மற்றும் ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து வேத பாட தேர்வு மற்றும் வேத பாட வினாடி வினா நடத்தி தரப்படும். வினாடி வினா அந்தந்த குரூப் சண்டே ஸ்கூல், யூத் மற்றும் பெண்கள், ஆண்கள் தங்களுடைய குரூப்பிலே நடத்திவிட்டு அவர்களிலிருந்து ஒரு குரூப் மாத்திரம் ஃபைனல் ரவுண்டுக்காக அந்த நாளிலே 13வது தேதியிலே மேடைக்கு வருவார்கள். வேத பாட தேர்வு செப்டம்பர் மாதத்திலே தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆன்லைன் மூலமாக அல்லது ஆன்லைன் முடியாதவர்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக நடத்தி தரப்படும் என்பதையும் அறிவிக்கிறோம். அப்படியே மாலை வேளையிலே கடந்த ஆண்டில் நாம் செய்தது போல கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒவ்வொரு குரூப் ஆண்கள், பெண்கள், சண்டே ஸ்கூல் மற்றும் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் 15 நிமிடம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த 15 நிமிடத்திற்கு ஏற்ற ஒரு காரியத்தை நீங்கள் தயார் செய்து சமர்ப்பிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இதற்காக ஜெபிப்போம், கொடுப்போம். அந்த நாளின் செலவுகளை நாமே முன்வந்து ஏற்றுக்கொள்வோம். உங்கள் நன்கொடையை திருச்சபைக்கு நீங்கள் அனுப்பி வைத்துவிட்டு அதனுடைய விவரத்தை எனக்கு கூறி அறிவிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே நீங்கள் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இஃப் யூ ஆர் ஹியர் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அட் யுவர் பிளேஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. உட்காருங்கள். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக நித்திய ஜீவனை அழியும் தேவா, நித்தமும் உம்மை ஆராதிக்க என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். நித்திய ஜீவனை அழியும் தேவா, நித்தமும் உம்மை ஆராதிக்கவும் செட்டைகள் மறைவில் குஞ்சுகள் போல என்னாலும் பாது காத்திடுவீரே. நன்னாள் இதிலே ஆசி கூற வாரும் தேவனே.
எங்களுடைய நண்பர்களை உம்முடைய சமூகம் சமர்ப்பிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி. இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்லுவதற்கு உம்முடைய வல்ல கிருபையை தாரும். வாழ்க்கை போராட்டத்திலே நீரே இவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். எல்லா கரடுமுரடான பாதைகளையும் சுலபமாக கடந்து செல்வதற்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கு நீர் இவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். இந்த புதிய ஆண்டை நீர் நெய்யாய் பொழிய பண்ணுவீராக. ஆண்டவர் தாமே இவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இந்த திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் என்றும் ஆசீர்வாதம் கொண்டு வருகிற மக்களாக பயன்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். மன்றாட்டு ஜெபம். முடிந்தால் முழங்கால் படியிடவும். நம்முடைய மன்றாட்டு ஜெபத்தை எல்லா மனுக்குலத்திற்காகவும் ஏறெடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடைவிடாத ஜெபத்துடன் இணைந்து ஏறெடுப்போமாக. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலுயா அல்லேலுயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கடந்த ஜூலை 30ஆம் தேதி கேரளா வயநாடு மாவட்டம் பயங்கர நிலச்சரிவு மற்றும் மழையை ஏற்கொண்டது. 300க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். 9428 பேர் 91 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை இழந்துள்ளனர். இந்த நெருக்கடியான நேரத்தில் நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்யவும் உதவிகளையும் வழங்குவோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அலட்சியம் மற்றும் கனமழை காரணமாக டெல்லி தலைநகர் 4 IAS மாணவர்களை இழந்துள்ளது. இந்த குடும்பங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நீட் தேர்வு ஊழல் மற்றும் மோசமான நிர்வாகம் இளம் தலைமுறையின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நம் நாட்டில் நேர்மையான தேர்வு நடைமுறைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இன்கம் இன்இக்வாலிட்டி, வருமான சமத்துவம் இல்லாமைக்காக ஜெபிப்போம். 1% இந்தியர்கள் 40% செல்வத்தை வைத்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் ஒரே ஒரு மில்லியனர் இருந்தார். ஆனால் இன்று 217 பில்லியனர்ஸ் உள்ளனர். ஆனால் 500 மில்லியன் இந்தியர்கள் போதிய உணர்வு இல்லாமல் இந்த நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். பரலோக பிதாவே, இவ்வுலகில் நீதியும் சமாதானமும் நிலைநாட்டப்பட ஜெபிக்கவும், குறிப்பாக ரஷ்யா, யுக்ரைன், இஸ்ரேல், காசா மற்றும் பிற நாடுகளுக்குள்ளே நடக்கும் பல்வேறு மோதல்கள், யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாத தாக்குகள் நிறுத்தப்படவும், அமைதி திரும்பவும் கிருபை செய்யும். தனிநபர் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் போற்றி பாதுகாக்கப்படவும், விசேஷமாக சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், மாணவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதற்காகவும், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் மற்றும் அமைதிப்படை குறுக்கிட்டு நாடுகளுக்கு நல்வழி காட்டவும், அநேக மக்களின் நன்மைக்காகவும், தேசம் ஞானத்துடன் செயல்படவும் நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இறங்கும். நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, முதலமைச்சர் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சந்திரசூட்,
முப்படை தலைவர்கள் இவர்கள் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் உமது ஞானத்தை தாரவும், இவர்கள் ஒற்றுமையாக செயல்படவும், கட்சி பாகுபாடின்றி நாட்டின் முன்னேற்றத்துக்காக உழைக்கவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள் உம்மில் பலப்படுத்தப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டும் திருச்சபைகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உதவும். விசுவாசத்தின் பரீட்சையாக சிறைப்பிடிக்கப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியினரால் சரீர பாதிப்புக்குட்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதற்காக எதிர்ப்புகள் மத்தியிலும் திருச்சபைகள் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மென்மேலும் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் பிரதம பேராயர் பிஜாய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தமா திருச்சபையின் தலைவர் தியோடோசியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் மோனதீப், ரத்னராஜ், ஜெயக்குமார் மற்றும் எல்லா லே லீடர்ஸ், கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள் மற்றும் பெண்கள், வாலிபர்கள், ஞாயிறு பாடசாலை, இவர்கள் எல்லோருக்கும் ஆவியை தந்து வழி நடத்தவும், இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுகிறவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலையில்லாதவர்கள், துயரப்படுகிறவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்துவதற்காகவும் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லோரும் உமது தயவையும் உமது கிருபையும் நீர் கொடுப்பீராக. எங்கள் சபையில் நோய்பட்டவர்களை உம்முடைய கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் டூலி, ஷெரின் குக், ஷெர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிட்ஸ், எலா சுண்டி, லீலா ரேவன், ஆர்.எஸ். சேவக், அனுப் பென்சன், அசோக் மசி, ஜோசபின் சாம்சன், ஜெயா தத்தா, பிரேமண்ணன் அண்ட் சரோஜினி ஆண்டி, இவர்கள் எல்லோரும் உம்முடைய கிருபையினால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். சேர்ந்து ஜெபிப்போம். பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமென். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்துள்ளோம். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்துக் கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக.
நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 102 பாடுவோம். கீர்த்தனை 102 தீய மனதை மாற்றவாரும். Amen.
நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் அது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீரே. ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்க தரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தீனீ. அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டே. பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு
அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்தில் வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, ஒரு அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளோம். ஆமென்.
உடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்துடன் பெற்றுக் கொண்டவர்களாகி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உதாவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவாராக. பின்பவனி கீதமாக வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே என்கிற கீதத்தை பாடுவோம். தொலைக்காட்சியிலே உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.